இன்றைக்கி நம்ம இன்ஸ்டா வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு மதுரை கோயில் பாப்பாக்குடியிலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஏசி செக் பண்ணி கொடுங்க, கூலிங் வரல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் ஏசி வேலை பார்த்தேன் கம்பெனியில் சொல்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு நம்மளும் நேரில் போய் ஏசி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருந்தோம். கேஸ் வந்து சுத்தமாகவே இல்லை. இது கேஸ் லீக்குன்னு சொல்லி வேறு ஒரு ஆளை வச்சு பார்த்துருக்காங்க. அவங்க கேஸ் டாப்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து சுத்தமாக இல்லை. சரி ஓகே, லீக் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணுறக்காண்டி யூனிட்டை ஃபுல்லாக பிரிச்சிட்டோம். யூனிட்டோட ஃப்ரண்ட்டு கிரில்லில் வந்து பார்த்திங்கன்னா அணில் வந்து ஓட்டையை போட்டு உள்ளே போய் கூடுலாம் கட்டி வச்சுருந்துச்சு. இது ஒரு 2 months ஏசி யூஸ் பண்ணாதனால அணில் போய் உள்ளே கூடு கட்டி அந்த நாராக இருந்துச்சு. அதையுமே எடுத்து விட்டோம். அவுடோரையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எப்போயுமே கேஸ் லீக்கு கழட்டும் போது கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம். இன்டோர் காயிலுமே ரொம்ப டஸ்ட் இருந்துச்சு. இன்டோருமே கம்ப்ளீட்டாக வாட்டர் வாஷ் பண்ணி நம்ம கேஸ் லீக் கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டோம். டிஸ்சார்ஜ் பைப்பில் தான் லீக் இருந்துச்சு. வெல்டிங்குமே அடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வேக்கம் பண்ணி ஃபுல்லாக வேக்கம் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால ஒரு பிராண்டோட நேமே ரொம்ப பாதிப்படையுது. எல்லாம் வேக்கம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கேஸ் ஏற்றிட்டு ஆன் பண்ணி காமிச்சிருந்தோம். கூலிங்கும் சூப்பராக வந்துருந்துச்சு. அதே போல் அவுடோர் வெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு அணில் உள்ளே போய் கடிக்காத அளவுக்கு வலையுமே ஃபுல்லாக பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருந்தோம். கஸ்டமர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. கூலிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. இதே போல் உங்களுக்கு எதுவும் சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.